பாட்டு நல்லா இருந்தது, ட்ரெய்லர் நல்லா இருந்தது. இந்த கூட்டம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தியேட்டரில் கூட்டம் பார்க்குறதே ரொம்ப எல்லா தியேட்டர்லேயுமே கவர்மெண்ட் ரேட்டு மட்டும்தான் நம்ம விற்கிறோம். பாப்கார்னுக்கு கவர்மெண்ட் ரேட்டு கொடுக்கல. அதில் நல்லா வர்றாங்க. நீங்கள் உங்களுடைய ஊடகத்துறை நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள், அல்லது அது எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, யாராவது மதுராந்தகம் தாண்டி அந்த பக்கம் வாங்க. ஒரு மணப்பாறை, ஒரு திண்டுக்கல், ஒரு காங்கேயம், ஒரு தேனி, அந்த மாதிரி ஊர்களில் வந்து நாமக்கல், அந்த மாதிரி ஊர்களில் வந்து பாப்கார்ன் ரேட் என்ன விலைன்னு சொல்லி தஞ்சாவூர்லேயும் சரி. அது அவருடைய சௌரியம்ல, நான் முடிவு பண்ண முடியாதுல்ல. ஆகவே அந்த பாப்கார்ன் ரேட்டை நீங்கள் வெளில விசாரிச்சுக்கோங்க. விசாரிச்சுட்டு யாராவது ஒருத்தர் அதுக்கு ஒரு பதிவு போடுங்க. ஏதாவது ஒரு தேட்டருக்குள்ளே நுழைஞ்சு தியேட்டர்லேருந்து வீடியோ எடுத்து போடுங்க. நான் அதுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். கூட்டம் அதிகமாக இருக்குது. இப்போ கலெக்ஷன்ஸே ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. இந்த வருஷம் இது வரைக்கும் 89 படங்கள் வெளியாகிருக்கு. அதில் 4 படம் தான் ஜெயிச்சிருக்கு. இந்த வருஷத்தை நான் சொல்கிறேன். ஸோ ஃபார் த 25 கன்சர்ன்டு. மதகஜராஜா வெற்றி, டிராகன் வெற்றி, குடும்பஸ்தன் வெற்றி, இப்போ அஜித் படம் வெற்றி. ஸோ இப்படியே போயிட்டு இருந்தால் கொஞ்சம் நிலைமை நிறைய திரையரங்குகள் மூடக்கூடிய ஒரு அபாயம் ஏற்படுமோ. இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஒரு நிகழ்ச்சியில் இருந்தாலும் ஒரு வருத்தமான ஒரு செய்தியை பதிவு பண்ணித்தான் ஆகணும். இப்போ பேரரசு சார் மாதிரி அந்த இது இயக்குனர் சங்கத்தினுடைய நிர்வாகியாக இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வேண்டுகோள். சார் கொஞ்சம் நல்ல படம் எடுங்க. ஒரு படத்தோட ஷூட்டிங்கை ஒரு 40 நாளுக்குள்ளே முடிஞ்சது. தயாரிப்பாளர் சங்கத்தோட கோரிக்கை நான் சொல்லக்கூடாது, நிறைய தயாரிப்பாளர்கள் நண்பர்கள்னால சொல்கிறோம். எந்த படமுமே சார் ஒரு 130 நிமிஷத்துக்கு மேலே போகாத அளவுக்கு பண்ணிங்கன்னா தயாரிப்பு செலவும் குறையும், தியேட்டரில் கரண்ட் பில்லும் கண்டிப்பாக மிச்சமாகும் சார். அது மாதிரி ஒரு 130 நிமிஷத்துக்குள்ளே ஒரு படம் பண்ணிங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு உதவியாகவும் அந்த படம் வெற்றி அடையிறதுக்கு ஒரு இல்லைம்மா 2.25 மணி நேரம், 3 மணி நேரம், 3.25 மணி நேரம். புஷ்பாலாம் எவ்வளோ மணி நேரம்? ஸோ அதனால் அது அந்த இதை கொஞ்சம் டியூரேஷன் குறைச்சா அந்த படத்தினுடைய விஷயம் கண்டிப்பாக ரீச் ஆகும். அதே மாதிரி இந்த திருட்டு விசிடி, அதாவது இப்போ நம்ம அஜித் படம்லாம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி வியாழக்கிழமை ரிலீஸு, மத்தியானம் 3 மணிக்கு அந்த பிரிண்ட்டு வந்துருச்சு. அது கலெக்ஷனை வந்து ஓரளவுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20% டோட்டல் கலெக்ஷனை பாதிக்குது. அந்த மாதிரியாக இல்லாமல் இந்த படங்களை தியேட்டரில் வந்து பாருங்கள். அந்த இடைப்பட்ட அந்த கொரோனா பீரியடில் அந்த ஓடிடி டிஜிட்டல் அந்த ஃபீல்டெல்லாம் ஒன்று பெருசாக இருந்துச்சு. இப்போல்லாம் ஒன்று யாரும் அவங்களுக்கு அந்தளவுக்கு பெருசாக அவங்க விலை கொடுத்து வாங்குறதில்ல. பெரிய ஆர்டிஸ்ட் படத்தை மட்டும் வாங்குகிறாங்க. அதுவுமே கூட அவங்க வந்து ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த டைத்தில் ரிலீஸ் பண்ணுங்கள், இது எங்களுக்கு கண்டென்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு 4-5 கம்பெனி. ஸோ இப்போ திரையரங்கம் மட்டும்தான் சினிமாவுக்கு ஒரு திறவுகோல். இன்றைக்கி சினிமா தியேட்டரில் படம் ஓடும் பொழுது அதுக்கு கண்டிப்பாக வைசி வெர்சா டிஜிட்டல் ரேட்ஸும் கூடுது, சேட்டலைட் ரேட்ஸும் கூடுது, எல்லாருக்கும் ஒரு லாபமாக இருக்குது. ஸோ இயக்குநர்கள் நல்ல கண்டென்ட் உள்ள படங்களை எடுத்து சினிமாவை வாழ வைக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். இதுக்கு மேலே பேசினா உங்களுக்கு போர் அடிக்கும். நன்றி. கே ராஜன் சார் அழகாக சொல்லிட்டார். படித்தவர் இல்லையா, அழகாக சொல்லிட்டார். அகமொழியாக பேசுகிறது. உண்மையிலே படத்தில் வந்து 2 ஹீரோ ஹீரோயினுக்கு 2 பேருக்குமே கண்ணு தெரியாமல் ஒரு அற்புதமான கதை எழுதியிருக்காரு. அந்த டைரக்டருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். அதை தயாரிக்கணும்னு ஒரு தைரியம் வந்துச்சுல்ல, அந்த தயாரிப்பாளருக்கு ஒரு கைத்தட்டு கொடுக்கலாம். ஏன்னா இப்படி கண்ணு தெரியாமல் நான் வந்து ஜெய்சங்கர் படம் அப்போ பார்த்தேன், ஒரு 50 வருஷம் 60 வருஷம் முன்னாடி நினைக்கிறேன். அது இதயம்னு அந்த படம் பேர். கண்ணு தெரியாமல் அழிச்சுவா, யானையின் பலம் இதிலே தும்பிக்கையிலே, மனிதனோட பலம் இதிலே நம்பிக்கையில் அப்படின்னு பாடியிருப்பாங்க. அது எனக்கு இது ஞாபகம் வந்துச்சு. அதனால் 2 பேருமே அற்புதமாக நடிச்சிருந்தாங்க. ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே ரொம்ப ரொம்ப ஃபஸ்ட்டு படம் இல்லை 2வது படம் அப்படிலாம் தெரியல, ஒரு 40-50 படம் பண்ணி பெரிய ஒரு சாதனை பண்ண மாதிரி ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. வாழ்த்துக்கள். இதில் பண்ண மியூசிக் டைரக்டர் அற்புதம். பாடல் மிக அற்புதமாக தமிழில் எழுதியிருந்தாங்க. பாடலில் சரி வரல, அவருக்கு வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் இப்போ வந்து மலையாளத்துலேருந்து தமிழில் வந்திருக்காங்க. நிச்சயமாக அவங்கள வரவேற்கிறோம், வாழ்த்துறோம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய மனமாற வாழ்த்துறேன். எப்பவும் உங்கள் கூட நிற்போம் சார். சார்
நாங்கள் தமிழ் மலையாளம் பார்க்க மாட்டோம். நாங்கள் எப்போவும் உயிர்களை நேசிப்போம். உங்களை மாதிரி உங்கள் கூட எப்போவும் நிற்போம். எந்த இதனாலும் எங்களை கூப்பிடுங்க. ராஜன் சார் இருக்கார், பேரரசு இருக்கார், நான் இருக்கேன். எல்லாரும் உங்கள் கூட துணைக்கு நிற்போன்னு சொல்லிட்டு அத்தனை பேர் முன்னாடியும் வாழ்த்து சொல்லி அமர்களை ரொம்ப பெருமை அடைகிறேன். எப்பவும் சொல்கிற மாதிரி தான், அம்மா அப்பா மதிங்க. தாய்க்கு மிஞ்சி வேறு எந்த தெய்வமும் இல்லை, தந்தைக்கு மிஞ்சி எந்த கடவுளும் இல்லை. எனக்கு நானே நிகர் அப்படிங்கிறத நீங்கள் எப்போவுமே நினச்சிக்கங்க. அந்த மொழியில் எப்போவுமே நான் எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க மாட்டேன். நம்ம தாய்மொழி உலகத்திலே அற்புதமான மொழி. நான் எல்லா நாட்டுக்கும் போகிறேன். மாடு அம்மானி தான் கற்று, எங்கேயும் வேறு எந்த லாங்குவேஜை கற்று நான் பார்க்கவே இல்லை. அந்த தாய்மொழி தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க. தமிழன் வென்றே தீருவான். நன்றி, ஜெய்ஹிந்த். ஒரு தமிழ் படம் பண்ணியிருக்கேன், நீங்கள் வாழ்த்த வரணும்னு என்ன பேரரசு, ஜாக்குவார் தங்கத்தை, அன்பு செழின்னு, ஸ்ரீதரை, எல்லாரையும், எல்லா சகோதரன், என்னுடைய மங்கை ஆயிரராஜன் தம்பியை எல்லாரும் அழைச்சாங்க. சரி, கேரளா படம் தானே, கேரளா நல்ல படங்கள் நிறைய வருது. சின்ன படங்கள்லாம் ரொம்ப நல்லா சூப்பர் ஹிட்டாக போயிடுது. செலவே இல்லாமல் ஆர்டிஸ்ட்டை, பெரிய ஆர்டிஸ்ட் இல்லாமல் சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்டை வச்சுட்டு சூப்பர் படங்கள்லாம் இந்த இயரும் லாஸ்ட் இயரும் நிறைய படங்கள் வந்திருக்கு. அவர் முன்னோட்டமாக கேரளா திரையுலகுக்கு ஒரு முன்னோட்டமாக விளங்குது. அதனால் இந்த மலையாள படம் எப்படி பண்ணியிருக்க போகிறாங்க, ஒருவேளை மலையாள படத்தை எடுத்து டப் பண்ணி தமிழ்னு வரும் அப்படின்னு நினைப்பு எங்களுக்கு. எனக்கு அப்படி தான் பண்ணுறாங்க சில பேர். ஆனால் இங்கே வந்து பார்த்தா என்ன அழகாக பண்ணியிருக்காங்க, என்ன அழகாக பண்ணியிருக்காங்க. மனம் நிறைந்து ஆழ் மனதிலிருந்து வாழ்த்துறேன். ப்ரொடியூசர் ஜார்ஜ் நல்ல மனம், அற்புதமான மனம். அவர் தான் வந்து கூப்பிட்டார். நம்ம பிஆர்ஓ சரண் டைரக்டரை அறிமுகப்படுத்திட்டார். பரதன், த கிரேட் டைரக்டர், மலையாள டைரக்டர் பரதனுடைய அசோசியேட்டுன்னு சொன்னார். அப்போவே ஒரு திருப்தி. ரைட், ஓகே. ட்ரெய்லர் பார்த்தா என்ன அழகுங்க. அப்புறம் அந்த 3 பாட்டு, இசையமைப்பாளர் யாரு வரலையா? வெங்கடேஷா. சூப்பர் பாட்டு, 3 பாட்டுமே சூப்பர். அப்புறம் டைரக்ஷன், லொக்கேஷன், கேமரா எல்லாமே மன திருப்தியாக மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த படம் நல்லா ஓடணும், அடுத்து நான் தமிழ் படம் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கார். ஆக அவர் நிறைய தமிழ் படம் எடுக்கணும், வெற்றி பெறணும், தமிழர்கள் அவரை வாழ்த்தணும், அவர் தமிழை மழிக்கணும். ஆகவே என்னுடைய உளம் கனிந்த நன்றி. என்னுடைய அருமை தம்பி பேரரசு இயக்குனர், ஒரு நல்ல பெரிய இயக்குனர், அவருடைய பிறந்த நாளில் இந்த அகவிழி மொழிகள் வருது. அவருக்கும் என்னுடைய அகமகிழ்ந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வெற்றி வெற்றி வெற்றி, அகமொழி விழிகள் வெற்றி, லாபம் லாபம் லாபம், தயாரிப்பாளருக்கு லாபம். பெரிய பெயர் டைரக்டருக்கும், நடித்த கலைஞர்கள், இயக்குநர்கள், மியூசிக் டைரக்டர் அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய பேர் எடுத்து தமிழகத்தில் அவர்கள் ஒளி வீச வேண்டும். நன்றி, வணக்கம். இங்கே இன்னைக்கு வந்திருக்கிற எல்லா மீடியா பர்சன்ஸ், இந்த மேடையில் இருக்கிற எல்லா பெரிய பெரிய பர்சன்ஸ் எல்லாருக்கும் என்னோட வணக்கம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இன்றைக்கி இந்த மேடையில் வர்றதும் இங்கே உட்கார்றதும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபர்ஸ்ட்லி இந்த படத்தோட ப்ரொடியூசர் பவுலோ சருக்கு சார் நன்றி சொல்லணும். ஏன்னா அவரோட வில் பவர் தான் இந்த படம் இன்றைக்கி இந்த மேடையில் இப்படி ஒரு ப்ரோக்ராமாக வரணுன்னா அவரோட ஒரு வில் பவர் இல்லை சாரோட ஒரு ஹார்ட் ஒர்க், அது கண்டிப்பாக நான் பேசியே ஆகணும். அதுக்கப்புறம் இந்த படத்தோட டைரக்டர் சார் சசீந்திரன் சார், எப்படி சொல்கிறது, படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும், இதுலேயே எனக்கு ரொம்ப நிறைய சேலஞ்சிங்காக இருக்கிற நிறைய சீன்ஸ் இருந்துச்சு. அவர் தான் என்னை எல்லாம் ஒரு சீன் பை சீன் சொல்லி கொடுத்து இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் சொல்லி என்னை ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டாரு சார். ஸோ சசீந்திரன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அதுக்கப்புறம் என்னோட கோஆக்டர் ஆடம், எப்படி சொல்கிறது, ரொம்ப நல்ல ஒரு கோஆக்டர், என்னை ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காரு அவர். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்றைக்கி இங்கே வந்திருக்கிறதுல நிஜமாக சொல்ல ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த ஒரு கூட்டம், இந்த மேடையில் இவ்வளோ பெரிய
personalities. I'm really, really happy, really blessed to be a part of this program. And thank you so much. நான் ஒரு மலையாள படம் பண்ணும்போது வந்து ரோட்டில் போகக்கூடிய ஒரு சிங்கர், அதாவது தெருவில் பாடிட்டு இருந்த ஒரு சிங்கரை வந்து என்ன அறிமுகப்படுத்தினார். அறிமுகப்படுத்தும் போது வந்து அந்த பாடகன் வந்து இவரோட ஃப்ரெண்டாக இருந்தது. சரி, நான் என்ன சொல்லிட்டு ஏஷியானெட்டோட ஒரு ப்ரோக்ராமில் சொல்லிட்டு அந்த தெருவில் இருக்கக்கூடிய அந்த பாடகரை வந்து நான் ஒரு பாட்டு பாட வைக்க போகிறேன் என்னுடைய மலையாள படத்தில்னு சொல்லிட்டு நான் சமீபத்தில் அந்த மலையாள படத்தில் பாட வச்சேன். அப்போது வந்து ஒரு மிகப்பெரிய மேட்ரு என்ன நடந்ததுன்னா, இந்த ஸ்ரீஜித் கிருஷ்ணா அந்த ஃப்ரெண்டு, அவரோட ஃப்ரெண்டு தான், சின்ன வயசுலேருந்து அவர் ஃப்ரெண்டு தான். ஆனால் அவர் ரொம்ப ஏழையாகி தெருவிலெல்லாம் சுற்றிட்டு இருந்தேன். ஆனால் அருமையாக பாடுவாங்க. இவருக்கு வந்து அந்த பாடலை வந்து கற்றுக் கொடுத்தது வந்து ஸ்ரீஜித் கிருஷ்ண தான். அப்போவே நான் நினச்சிட்டேன் இவருக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுக்கணும். அந்த வாய்ப்பு தான் இந்த அகமொழி விழிகள் வந்து ஒரு பாட்டை வந்து இவர் பாட வச்சதும் அந்த லவ் சாங் பாடி இருக்கிறது ஸ்ரீஜித் கிருஷ்ணா தான். எல்லா பெரியவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். எனக்கு தமிழ் பேச முடியாது, தெரியாது. மலையாளம் தான், மலையாளி தான். ஆனால் நான் சின்ன மியூசிக் டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க கேரளாவில். நிறைய வேதிகளில், சின்ன சின்ன வேதிகளில் மியூசிக் ப்ரோக்ராம்ஸு செய்திருக்கார்கள். பட் திஸ் இஸ் மை ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் தமிழ் மூவி. ஃபஸ்ட்டு சாங் இங்கே கிடச்சாச்சு. அந்த சசீந்திர சார் எனக்கு கடவுள் மாதிரி. ஃபஸ்ட்டு கடவுளுக்கு நன்றி, முதல்ல கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. என்னோட சசீந்திர சார் என்னோட ஃபஸ்ட்டு மூவியில் எனக்கு ஒரு சான்ஸு தந்தாச்சு. அது பெரிய நன்றி, எல்லாருக்குமே பெரிய நன்றி. உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த அகமொழி வெளிகள் திரைப்படத்தின் எனது மதிப்புக்குரிய இயக்குனர் சச்சீந்திர கே சங்கர், தயாரிப்பாளர் அவர்களுக்கும் திரைப்படத்தின் நடிகர் அவர்களுக்கும், இன்று பேரரசு ஏன்னா சாரோட வீடியோஸ் வந்து நிறைய பார்த்துருக்கேன். இன்று அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வாழ்த்துவது எனக்கு வயதில்லை. இதில் ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்னென்னா, எனது மதிப்புக்குரிய இயக்குனரும் தயாரிப்பாளரும் எனது சினிமா ஆர்வத்தை கண்டறிந்து ஃபேஸ்புக்கில் தான் நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். நான் எனக்கு நடிக்கணும்னு ஒரு ஆர்வம், நேரில் வர சொல்லலை. ஒவ்வொரு ஆடிஷனாக நான் ஃபேஸ்புக்கில் போட்டுட்ருக்கிறேன். சாரை வந்து லவ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த வெளிகள் தான் என்னை ஒரு நடிகனாக வந்து என்னை இந்த திரைப்படத்தில் எனக்கு வந்து நடிக்க வச்சுருக்காங்க. அவ்வளோ அற்புதமாக வர சொல்லி என்னையும் நடிக்க வச்சுருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மேடை வந்து எனக்கு 3வது மேடை வந்து நான் ஏறுறேன். இந்த மேடையிலையும் எனக்கு தயாரிப்பாளர் அவர்களும் சச்சீந்திர கே சங்கர் அவர்களுக்கும் படக்குழுவினருக்கும் பேரரசு சார் அவருக்கும் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. என்னென்னா, ஒரு மாற்றுத்திறனாளி சினிமாவில் சாதிக்க முடியுமா, ஜெயிக்க முடியுமாங்கிற ஒரு தன்னம்பிக்கைக்கும் எனது மதிப்புக்குரிய சச்சீந்திர கே சங்கர் அவர்கள் வர சொல்லி அழகாக நடிக்க வச்சு, எங்கே போனாலும் எந்த படப்பிடிப்புக்கு போனாலும் ஒண்டியாக தான் போவேன், யாரையும் கூட்டி போக மாட்டேன். காலையில் கும்பகோணத்தில் கிளம்புனேன், சாயங்காலம் வந்தேன். இப்போ இந்த நிகழ்ச்சி முடிச்சு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். ஸோ எனது இயக்குனர் காதலிக்கிறேன், இந்த சினிமாவை காதலிக்கிறேன், உங்கள் அனைவரும் காதலிக்கிறேன். இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொண்டு வணங்குகிறேன். நன்றி. நல்ல படங்களை ஓடுதில்ல, அதையும் ஒத்துக்கணும். நம்ம சிறிய பட்ஜெட் எடுத்த நல்ல படங்கள் நம்ம லிஸ்ட்டு சொல்கிறீங்களா? இன்றைக்கி குடும்பம் சொல்கிறீங்க, லப்பர் முந்து சொல்கிறீங்க, நிறைய படங்கள், ட்ராகன் எல்லாமே. அப்போ மக்கள் என்னென்னா, தேட்டருக்கு ரெடியாக இருக்கான். சும்மா எல்லா படத்துக்கும் வந்து நான் செலவழிக்க ரெடியாக இல்லைவேன். நான் கொடுக்குற பணத்துக்கும், நான் வாங்குகிற பாப்கார்னுக்கும், நான் கொடுக்குற குடிசுக்கு செலவுக்கும் அந்த படம் ஒர்த்தாக்குன்னு நினைக்கிறேன் சார். அதான் மேட்ரு. அதை தான் சொல்கிறேன். அது ஒத்துக்கிறேன் சொல்லல, அதான் ஒத்துக்கிறோம். நல்ல படம் கொடுத்தா வராங்க சார். நம்ம அன்றைக்கி ஏற்கனவே சொன்னேன், நம்ம ஆசைக்கெல்லாம் படம் எடுக்கக்கூடாது சார். மக்கள் படம் எடுக்கணும் சார். மக்கள் படம் எடுங்க சார். என் பையன் ஹீரோவாக இருக்கணும், என் தம்பி டைரக்ஷன் பண்ணணும், என் மச்சான் மியூசிக் பண்ணணும், அப்பா முடிச்சலாக இருக்கணும். என்ன நான் சொல்கிறேன், இப்போது ஒன்றும் இல்லை, ஒரு புடிச்சர் படம் பண்ணுவார், தான் பையனை ஹீரோவாக்குன்னு நினைக்கிறாரு, தப்பே இல்லை சார். அதுக்காக நீங்களே நடிப்பீங்களா? ஏன் ஒரு பிடிச்ச பையன் நடிக்கக்கூடாதான் கேள்விக்கூடாது. நடிக்கலாம், தங்கம் போல் நடிக்கலாம். ஆனால் ஒரு புது பிடிச்சி கொண்டு வர்றாரு, தான் பையனை ஹீரோவாக்குன்னு நினைக்கிறாருங்கும்போது நீங்கள் சரியான இயக்குனர்கிட்ட ஒப்படைங்க. அதை சரியான கதையை தேடுங்க. நீங்கள் முதல் படத்தை நடந்து வரும்போது பூலாம் போட்டு நீங்கள் நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, அது மாதிரி பாட்டு பிடிக்க அறிமுகப்படுத்தாதீங்க. மக்களுக்கு பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்கும், மக்களுக்கு பிடிக்காது.
நீங்கள் ரசிப்பீங்க, நீங்கள் உங்கள் குடும்பம் ரசிக்கும், உங்கள் சொந்தம் ரசிக்கும், மக்கள் எப்படி ரசிப்பான்? அப்புறம் தேரில் கூட்டம் இல்லைன்னா என்ன பண்ணுறது? எதிராக ஸ்ரீதர் சார் சொல்ல நான் ஒத்துக்கிறேன். அதனால் ஆசைக்கு படம்னா போட்ட பணம் வராது சார். படத்தை படமாக பண்ணுங்க சார், கண்டிப்பாக பணம் வரும் சார். நான் உண்மையிலே இந்த படம் அது ட்ரெயிலில் பார்த்து உண்மையை மிரண்டேன். பெயிண்டிங்மாக இருக்குது சார். ஒரு தாரோட அவ்வளோ அழகாக கட்டியிருக்கே சார், அருவி அவ்வளோ அழகாக கட்டியிருக்கே சார், அந்த காட்டுக்குள்ளே அந்த ஒளி விழுகுது, பெயிண்டிங் மாதிரி இருக்குது. சும்மா ஒரு ஏதோ எடுத்துங்க எடுக்கல, உங்களோட உழைப்பு ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் உழைப்பு தெரியுது, கேமராமேன் உழைப்பு தெரியுது, டைரக்டர் உழைப்பு தெரியுது. அப்போ சமீபத்தில் பார்த்த ஒரு ட்ரெய்லர்லேயே இதுதான் ஒரு சரியான ஒரு ஒரு படத்துக்கான உதாரணமாக தெரியுது. இப்போ டெக்னாலஜிலாம் டி எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணிக்கலாம் தெரியுது. எங்கள் டேரக்டர் சார் டியில் மெனக்கட்டுருக்காங்க. டி எதுக்கு இருக்குது? டிஏ எதுக்கு இருக்குது? அதுவும் நம்ம ரசிக்க வைக்கணும். அப்போ டிஏ கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த படத்தில் நிறைய இடங்கள்ல. அப்புறம் டைட்டில் சொன்னாங்க, தமிழ் டைட்டில்னா இன்றைக்கி பேச்சு அதுதான். ஏன்னா ஒரு மலையாள கேரளா வந்து ஒரு படம் பண்ணுறவங்க டைரக்டர் ஒரு மலையாளி, அவங்க அழகான தமிழ் டைட்டில் தேடி இருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? தமிழன் என்ன டைட்டில் வைக்கிறீங்க? நம்ம என்ன பண்ணுறோம்? இங்கிலீஷ் இங்கிலீஷ் இங்கிலீஷ். அப்போ அவங்க தமிழில் பண்ணும்போது நம்ம இங்கிலீஷ் வைக்கிறோம். யார் பொறுப்பில்லாமல் இருக்கா? ராஜன் சார் சொன்னார், அஜித் சார் படம் குட் பேட் அக்லி, அவர் விடாமுயற்சி அழகாக டைட்டில் வச்சார். யாரும் பார்க்கல. இப்போ குட் பேட் அக்லி வசூல் கலெக்ஷன் ஆகுது. அப்போ அங்கே அவர் என்ன முடிவு பண்ணுவார்? இங்கிலீஷ் வச்சா ஓடுமா? அவரும் நினைப்பார். கதை நல்லா தான் ஓடும், அது ஒரு விஷயம். ஆமாம், அதை லிஸ்ட்டில் சேர்க்கக்கூடாது. பெரிய மாஸ்க் இருக்குள்ள கதையெல்லாம் கூட ஓடும். அதுக்கு கதையெல்லாம் படம் எடுத்து ஓடுங்கிறதெல்லாம் நம்ம போயிடக்கூடாது. அது அவங்களுக்கான ஒரு மாசு ரசிகர் இருக்காங்க, தூக்கி கொண்டாடிடுவாங்க. இந்த மாதிரி படங்களுக்கு எல்லாமே வேணும். கதை வேணும், நல்ல ஒளிப்பதிவு வேணும், நல்ல மியூசிக் வேணும், நல்ல திரைக்கதை வேணும். சிறிய படங்களுக்கு எல்லாமே சிறப்பாக அமையணும். பெரிய படங்களுக்கு அது வேறு விஷயம், கமர்ஷியல் படங்களுக்கு அது வேறு விஷயம். அதை நினச்சி நம்ம சின்ன படம் பண்ணக்கூடாது. சின்ன படத்தில் எல்லாம் சிறப்பாக இருந்தால் தான் தேட்டருக்கு ஆள் வருவான். அதை நம்ம பண்ணுறோமா? நான் சொல்ல புது பட ஹீரோ நல்ல இயக்குனர் கொடுங்க. அப்புறம் சில ஹீரோக்கள், வளர்ந்து வர ஹீரோக்கள் 2 படம் நடிச்சிட்டிங்க, அது ஓடிடுச்சு. அப்போ 2 படம் நடித்து ஓடினாலும் நமக்கு கதை அறிவு வந்துச்சுன்னு இல்லை. உடனே நீங்கள் கதை கேட்டு நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ஹீரோ தயாரிப்பட்டு அனுப்புறதுனால நல்லா நடக்க போகிறதில்ல. நீங்கள் இவ்வளோ சம்பளம் வாங்குறோம்ல. இங்கே தமிழ்நாட்டில் இயக்குனர் சங்கம் இருக்குது, எழுத்தாளர் சங்கம் இருக்குது, பெரிய பெரிய கதாசிரியர் இருக்காங்க. அதில் திறமையான ஆளை கூப்பிடுங்க, ஒரு 3 நேரம் குழு போடுங்க. சார் அந்த கதையை கேளுங்க சார், அவங்க கேட்டு கரெக்டாக சொல்லுவாங்க சார். என் மனதுக்கு கொடுத்த மகிழ்ச்சி மிகப்பெரிய ஒரு தருணம். அந்த தருணமே என்னோட பொக்கிஷம். இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னோட அன்பார்ந்த வணக்கத்தை ஒரு முறை கூட சொல்கின்றேன். பேரரசு சார், அதேபோல் கேராஜன் சார், ஜாக்கவர்த்தங்க சார், திருச்சி ஸ்ரீதர் சார், செல்வன் சார், அன்பு செழியன் சார், இவங்களெல்லாம் என்னோட இந்த படத்துக்கு நம்ம படம் மாதிரி என்ன நினைச்சு வந்ததுக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்கின்றேன் சார், மிகப்பெரிய நன்றியை சொல்கின்றேன். அது மட்டும் இல்லாமல் திரைப்படத்தை, அரசியலை, ஒரு மனிதனை எப்படி ஒரு நிலைமையிலிருந்து அந்த நிலைமையிலிருந்து தூக்கி வைக்கிறதுக்கு ஆளாக்குவதோ அதுவே பிரஸ் மீடியா தான். அந்த பிரஸ் மீடியா இருந்தால் தான் ஒரு மனிதன் 4 பேரை தெரியும், 5 பேரை தெரியும், 100 பேரை தெரியும். அதுக்கெல்லாம் காரணம் அந்த பிரஸ் மீடியா தான்.
அந்த பிரஸ் மீடியாவில் இருக்கக்கூடிய அனைவருக்கும், எல்லா ஊடக நண்பர்களுக்கும் அகமொழி விழிகளால் வணக்கத்தை சொல்கின்றேன். என் மனமார்ந்த வணக்கத்தை சொல்கின்றேன். இந்த படத்தை பற்றி சொன்னா ஒரு சின்ன விஷயம் எப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் இருக்கு. நம்ம எல்லாரும் பேசிட்டு அந்த மேட்டரெல்லாம், அந்த மேட்ரு பேசும்போது எப்படின்னா, ஒரு 26 பேர் நம்ம இந்த இந்தியா மண்ணிலிருந்து நம்மளை விட்டு போயிருக்காங்க. அது ஒரு கேள்வியாக, அந்த கேள்வி ஒவ்வொரு இந்தியன் குடிமகனுக்குள்ளேயும் ஆணியை தரைக்கும் விதத்திலே, அந்த கிறிஸ்து தேவனோட இரு கையில் ஆணி இருக்குல்ல, அந்த மாதிரி மனசுக்குள்ள தரைக்கும் விதத்தில் தான் அவங்க நம்ம விட்டு போயிருக்கு.